ஓம் சக்தி. ஒரே தாய் ஒரே குலம், உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும், ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். ஒரு அற்புதமான தருணம். அம்பாள் பங்காரு அம்மாவே வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நிறைவாக பண்ணியிருக்காங்க. நான் எத்தனையோ கும்பாபிஷேகம் ஐயாவோடு போயிருக்கேன். இதுதான் என் வாழ்க்கையில் முதல் முறையாக நான், என் தங்கை, என்னுடைய தங்கைகள், மருமகன், மருமகள் குடும்பத்தோட திருமதி அம்மாவும் வரதா இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நிலை சரியில்லாதனால எங்கள் எல்லாரையும் சென்று இங்கே இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தின்னு சொன்னாங்க. பசுவினுடைய கன்று வந்தால் பசு தானாக வரும். அதனால் அதனுடைய கன்றுகள் எல்லாம் வந்ததுனால தாய் மனப்பூர்வமாக வந்து இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இதனுடைய சக்தியினுடைய வைப்ரேஷன் மிக அருமையாக இருக்கிறது. அம்பாளுடைய வைப்ரேஷன் சக்தி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஆகையினால நமக்கு அம்மா இல்லைன்னு என்ற வருத்தம் கிடையாது. அவர்களுடைய பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் உங்களோடு இருந்து உங்களுக்காக இந்த பிரார்த்தனை செய்கிறோம். இந்த விழாவை இவ்வளவு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்த இந்த மாவட்டத்தினுடைய ஸ்டேட்டினுடைய தலைவர் உதய், அவருடன் மற்ற இருக்கக்கூடிய அத்தனை கடைக்கண் சக்திகளையும் பாதத்தையும் நான் தொட்டு வணங்குகிறேன். அற்புதமான நிகழ்ச்சி, வெல் டிசிப்ளின். ஒரு இதை மாதிரி ஒரு இதனால் இந்த அம்மா நமக்காகவே அருள்பாலித்து நமக்காக ஒரு ஆன்மீகத்தை கொடுத்து, ஆன்மீகத்தை இவர்கள்தான் செய்ய வேண்டும், இவர்களுக்குரியது இல்லாமல் பட்டி தொட்டி இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நமக்கு அம்மாவுடைய ஆசை என்னைக்கும் உண்டு. அவளுடைய ஆசை எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், எல்லோரையும் ஜாதி மதம் என்ற வேறுபாடு இல்லாமல் கர்நாடகா, தமிழ், ஆந்திரா என்ற நம்ம அனைவரும் இந்தியன் என்கின்ற ஒரு உணர்வோடு நம்ம அனைவரும் மொழிகளை கடந்து ஒரு மனித நேயத்தோடு இருங்கள். அவளுடைய அருள் நமக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருப்பாள். அதை பரிபூர்ணமாக பார்த்தேன். நான் என்னுடைய மகனுடைய திருமண விழா பத்திரிகை வரும்பொழுது சொன்னேன், இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடக்கும், நான் வந்து நடத்துவேன் என்று அத்தனை பேருக்கு நான் உறுதியளித்தேன். ஆகையினால் அது நல்லபடியாக நடந்துவிட்டது. இதற்காக ஒத்துழைத்த அத்தனை உள்ளங்களும் நாம் ஒன்று கூடி ஒரே ஒரு விஷயத்தை, கருத்தை மட்டும் நான் பதிவு பண்ணுகின்றேன். இந்த பராசக்திக்கு பிடித்தது சேவை. இந்த பராசக்தி, மகனே கழிவறை முன் தொண்டு செய்தால் உன்னெதிரே நான் நிற்கிறேன், கருவறை முன் தொண்டு செய்தால் என் எதிரே நீ இருக்கின்றாய், செல்லாத காசிலும் செப்பு உண்டு மகனே, நீ எவரையும் அலட்சியம் பண்ணாதே, உன்னுடைய விதியை மாற்றக்கூடிய சக்தி உன்னுடைய சேவைக்கும் தொண்டுக்கும் என்று சொல்வாள். ஆகையினால் எத்தனையோ ஆன்மீக பீடங்கள் இருந்தாலும் இந்த இறை வழிபாடோடு சேர்ந்த சேவை, அரசாங்கமே எல்லாவற்றையும் செய்ய முடியாது. ஆகையினால் இறை வழி செவ்வாய் வெள்ளிக்கிழமை வழிபாடுகள் வைத்தாலும் ஒரு ஞாயிறு அந்த மாதிரி சமயத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஸ்கூல், அனாதை ஸ்கூலுக்கு மற்ற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய பங்கு இருக்கணும். அப்போ தான் அந்த பீடத்துக்கும் நமக்கும் மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கும். இதுவும் 10, 11வது கோவிலாக இருக்கக்கூடாது. நமக்கு அருள் வேண்டுமென்றால் அடுத்த மனதையும் அடுத்த ஆத்மாவையும் நீ சந்தோஷமாக வைத்து கொண்டால் உனக்கான நிம்மதியும் அருளையும் அவள் கொடுப்பாள். அம்மாவை வந்து நன்றி முதலே சொல்லுங்கள், பிறகு அவளுடைய அன்பு வேணும் என்று கேளுங்கள், அதன் பிறகு அவளுடைய அருள் வேண்டும்கள். உன் மனதில் நீங்காமல் நான் இருக்க வேண்டும் என்று உங்களுடைய அவள் வந்து இந்த மந்திரத்துக்கோ இந்த சமய சடங்குகளுக்காகலாம் கிடையாது. நீ செய்கின்ற சேவைக்கு உன் எதிரில் வந்து நிற்பாள், உன்னோடு இருப்பாள். எல்லாருக்கும் அவருடைய ஆசி முழுமையாக இருக்கு. எல்லோருக்கும் மன நிம்மதியும் ஆரோக்கியம் கிடைக்க எல்லாம் வல்ல பங்காரு அம்மாவையும் பராசக்தியும் வேண்டி விடைபெறுகின்றேன். என் குடும்பத்தின் சார்பாக நீங்கள் அளித்த இப்படி ஒரு அற்புதமான ஒரு வரவேற்பை மனதார ஏற்று தொண்டு செய்த அத்தனை பக்தர்களையும் திரும்பவும் அவருடைய பாதங்களை தொட்டி வணங்கி வாய்ப்பளித்த உங்களுக்கு எல்லாருக்கும் அவருடைய ஆசி கிடைக்கட்டும். ஓம் சக்தி.